நமோ வாராகி திருப்பரங்குன்றம் அஷ்டவாராகி அறக்கட்டளை மற்றும் அதிசய காமாட்சி ஆதிமகா வாராகி பீடம் வழங்கும் வாராகி ஆன்லைன் பயிற்சி. முதல் வகுப்பாக லலிதா சகஸ்ர நாமாவளி தொடர்பாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. குருவாய் அவ்வாய் உலகாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் குடியாய் கருவாய் பிராய் கரியாய் திரியாய் குருவாய் வருவாய் நட்பாய் படை ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்மணிவாங்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவ உபாஸ்மஹே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் மாமுனி சித்தர் திருவடி போற்றி போற்றி. அன்னை லோகமுத்ரா தேவி மலரடி போற்றி போற்றி. சிற்றம் சிறுகாலே ஜீவித்து உன் குற்றா மறையடியே கீழாய் வெற்றம் மேற்கொள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வல்வங்களை கொள்ளாமல் கூட்டாது இற்றை பறை கொள்வான் கூடித்தான் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் அச்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேனோ எம்பாவாய். வித்தியார்த்திகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை கருணை காமாட்சி லலிதா மகா தீபஸ்வரனுடைய கிருபாகராட்சி இந்த நாள் முழுவதும் சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நேற்றைய தினம் வரை கடந்த பதிவுகளிலே மகா திரிபுர சுந்தரி அன்னை ஸ்ரீ லலிதாதேவி ரூபலாப வர்ணனைகளை பற்றி சிந்தித்து வந்தோம். தொடர்ந்து அன்னை லலிதா தேவி வாசம் அன்னை மகாவாராகி தேவி கோடு சியாமலா தேவி கிட்ட நவாவரண கோட்டையிலே சிங்காசனத்திலே விட்டிருந்து 7 குணத்தையும் ஆண்டு வரும் மத்தியில் லலிதா மகாத்மிக சுந்தரியினுடைய ஸ்ரீ நகர வர்ணனை பற்றி தொடர்ந்து ஒரு 10 நாமாக்களிலே சிந்திக்க இருக்கிறோம். நேற்று பிறகு வந்து உள்ள நாமாவை பார்ப்போம். சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிருதாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசனஸ்திதா மகாபத்மாடவி சப்தா கதம்பரவணவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி தேவசிக்கர சங்காத ஸ்தூயமானாத்ம பீபவான். அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது. அதை தொடர்ந்து பண்டாசுரம் இந்த இது முடிஞ்ச உடனே ஸ்ரீநகர வர்ணனை முடித்த உடனே பண்டாசுரம் வந்துடும். அந்த பண்டாசுர வதங்கள்ல வரக்கூடிய ஒரு நாமாவளி முடிந்ததுக்கு பிறகு அம்பாளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்
அம்பாளுடைய தொழில், அவருடைய சிறப்புகள், அவருடைய புகழ், அவருடைய மண்மை, அவருக்கு பெயர்பட்ட வீரதீரத்தைய அவருடைய பிரதாபங்கள் எல்லாமே அதை தொடர்ந்து வரக்கூடிய நாமாக்களில வரும். இப்ப அம்பாள் வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீநகரம், அவள் வீற்றிருக்கக்கூடிய அரண்மனையாக இருக்கக்கூடிய சித்தாமணி துர்கம், இவைகளை எல்லாம் பற்றி இந்த வரக்கூடிய நாமாக்களை நாம் செய்ய. முதல்ல 55வது நாமம் சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. சுமேரு மத்திய சிங்கஸ்தா 55வது திருநாமம். சுமேரு மலை, சுமேரு மத்திய சிங்கஸ்தா, சுமேரு மத்திய சிங்கஸ்தா, அதான் 55வது நாமம். சுமேருனா சுமேரு மலையை சொல்லக்கூடியது. சுமேரு மலை அது எங்க இருக்கு? சுமேரு என்றால் உயர்ந்த மலை, மேம்பட்ட மலைன்னு அர்த்தம். மத்திய சின்னஸ்தானா மேம்பாட்டைய, யாருமே நெருங்க முடியாத, பெர்மிஷன், அதுக்குள்ள நுழையவே முடியாது, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மேம்பாடுடையதான அந்த சுமேரு மலை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக மலையில, இமாச்சலத்துக்கு இமயமலைக்கு மேல இருக்கு, கைலாசத்துக்கு மேல இருக்கு அந்த மலை. அந்த மலையில, மலையினுடைய நடுவிலே சுமேரு மலையினுடைய மத்தியிலே நடுவிலே சிங்கஸ்தா வீற்றிருக்கக்கூடியவள், மலையினுடைய உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அன்னை வீட்டிருக்கிறாள். சுமேரு மலை தான் அவருடைய இடம். அவர் வீட்டிருக்கக்கூடிய அன்னை லலிதை மகா திருபுர சுந்தரி சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை எங்க இருக்கு? சுமேரு மலையிலே. சுமேரு மத்திய சிங்கஸ்தா, உயர்வான சுமேரு மலையினுடைய சிகரத்திலே உச்சியிலே குடியிருப்பவள் நம் அன்னை. இந்த மேருமலைங்கிறது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, இந்தியாவை நம்ம பாரத தேசத்துல உத்தரகண்ட் மாநிலத்துல இப்போ அந்த இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. உத்தரகண்ட்ல கார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலை தொடர்ல இருக்கிறதாக சொல்றாங்க. கொஞ்சம் பேர் இந்த மேருமலைங்கிறது காஷ்மீர்ல வடமேற்குல பாவேர் மலை தொடரோடு இணைந்து இருக்கக்கூடிய பகுதியை சொல்றாரு. இந்த சுமேரு மலை புராணத்தினுடைய இந்த சுமேரு எங்க இருக்கு அப்படின்னாக்கா, இந்த சுமேரு மலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது 5 சிகரங்களை உடையதாக. சுமேரு மலையில ஒரு 5 சிகரங்களை உடையதாக, மலை சிகரங்கள் கைலாயத்துக்கு மேல இருக்கு, காஷ்மீருக்கு மேல, கைலாயத்துக்கு மேல, ரிஷிகேஷுக்கு மேல. இந்த மலை எப்படி இருக்குன்னா, சூட்சுமம், ஸ்தூலம், தேவலோக பிரபஞ்சத்துக்கெல்லாம் மையப்பகுதியாக சொல்லக்கூடிய மேருமலை. எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்தினுடைய சென்டர் பாயிண்டா மைய பகுதியாக கருது. இந்த தெய்வீகத்தன்மை நிறைந்த மேருமலையில பார்வைக்கும் அறிவுக்கும் புலப்படுவதாகவும், அதாவது இது 4 யுகங்களிலுமே வெவ்வேறு மாதிரி எல்லா யுகங்களிலுமே இருந்தது. துவாபர, பிரேதா, சத்தியுகத்துல இருந்தது. கலியுகத்துல அப்பெல்லாம் நல்ல பார்வைக்கு புலப்பட்டதாகவே இருந்துச்சு. ஆனா இந்த கலியுகத்துல இந்த மலை அறிவுக்கும் புலன்களுக்கும் புலப்படுவதில்லை, அவ்வளவு தெளிவா தெரியாது இங்க இருந்து. ஆனா இந்த மலைக்கு மேல யாருமே போனவங்க இதுவரைக்கும் யாருமே கிடையாது. கைலாயேஸ்வரம் கூறாக அதுக்கு மேல ஒரு 4 சிகரங்கள் நல்லா தெரியும், 4 சிகரங்கள். அதுக்கு மேல சென்டர்ல ரைட்டா மலை சிகரம். 5 சிகரங்களை கொண்ட ஒரு பகுதியாக இது இருக்கு. இன்னும் இதுதான் மேல்மலை சொல்றாங்க. சரியா? அந்த ஸ்ரீ மேருமலை, மேரு மத்திய சிங்கஸ்தா. அப்படியேப்பட்ட சுமேருமலையினுடைய உயர்ந்த மேம்பாடுடையதான அந்த உயர்ந்த சுமேருமலையினுடைய நடுவு சேரத்திலே
உச்சியிலே குடியிருப்பவள் அன்னை ஸ்ரீல சுமேரு மத்தியஸ்தா இதுதான் திருநாமம். அதை தொடர்ந்து 56வது திருநாமம் ஸ்ரீமன் நகரநாயிகா. என்னது? ஸ்ரீமன் நகரநாயிகா. ஸ்ரீமன் அப்படின்னாக்கா மங்களகரமான அல்லது மேன்மை தங்கிய லக்ஷ்மி விலாசத்தோடு கூடிய தெய்வீகமான கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஸ்ரீமன் நகரநாயிகா. அவருடைய இருக்கக்கூடிய பேரத்துக்கு பேரு ஸ்ரீநகரம்னே பேரு. ஸ்ரீபுரம் காஷ்மீர்ல ஸ்ரீநகரம் இல்லையா, இது எதுக்குன்னா அதை வச்சுதான் ஸ்ரீமன் நகரநாயிகா. காஷ்மீர்ல ஸ்ரீநகர் சொல்லுவோம், அதாவது ஸ்ரீ நகரம். அந்த நகரத்திலே நாயகியாக எஜமானியாக பெருமைக்குரியவளாக ஸ்ரீநகரத்தினுடைய அரசியாக 7 மதங்களுக்கும் ராணி மகாராணியாக இருக்கிறவளாக நம்முடைய அன்னை ஸ்ரீதேவி இருக்கிறார். அதனால ஸ்ரீமன் நகரநாயிகா இங்க இருக்கா, மேருமலையினுடைய மத்தியில இருக்கக்கூடிய ஸ்ரீ நகரம் என்ற ஸ்ரீமன் நகரத்திலே ஸ்ரீபுரத்தில இருக்கிறாள். ஸ்ரீமன் நகரநாயிகா மங்களகரமான மேன்மை தங்கிய லட்சுமி வாசம் கூடிய கடாட்சத்தோடுடைய பெருமைக்குரிய ஸ்ரீ என்ற நகரத்தினுடைய அரசியாக மகாராணியாக 7 கோணங்களையும் ஆளக்கூடிய அதிபதியாக இந்த நகரத்துல 2 இடங்கள்ல இருக்கிறதா. மேருமலையினுடைய மத்திய சிங்கத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. லலிதாசவரத்தில தத்ர சது சத யோஜக பரிணாமம் தேவ சில்பிஷானம் சில்நாசம் சில்நாரசி நானாச்சலமும் நமாமியம் நகரம் அதிவித்யாயா. உத்தரயாமலத்துல இந்த நகரம் ஸ்ரீநகரம் ஸ்ரீ வித்யா நகரம். சமஸ்த பிரம்மாண்டத்திற்கு வெளிய சுதாசாகர் சொல்லக்கூடிய சமுத்திரத்தினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய ரத்னமணி இருப்பதாக உத்தரயாமலம். சியாமலதண்டத்துல கவி காளிதாசன் என்று சொல்றாரு, அநேக கோடி பிரம்மாண்ட கோடி நாம் பற்றி கொடுத்தவங்க சகசிரம் கோடி விஸ்தீர்ணம் சுதா சந்தோஷம் மத்தியமே ரத்னபீவே ஜகத்பீவே ஸ்தூரி விஸ்தரே பஞ்ச விம்சதி தத்வாத்ம பஞ்ச விம்சதி பிரகை. அதாவது த்ரிலட்ச யோஜ நோத்துண்டி ஸ்ரீவித்யாவரம் 3 லட்சம் யோஜனா தூரத்தினுடைய அளவுடைய அந்த ஸ்ரீநகரம். இந்த ஸ்ரீமன் நகரம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க. அதுதான் அது எப்படி கேட்டீங்கன்னா, அவள் வாசிக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரத்துடைய ரெப்ரசன்டேஷன். நம்ம ஒரு வீடுனா கட்டடம்னா என்ன அர்த்தம்? பிளான், அதோட அதோட ஸ்கெட்ச், ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். ஒரு கட்டடம்னா வீடுனா அதோட ஸ்கெட்ச், அதோடைய விளக்க படம். வீடுனா பிளான் இல்லையா, அந்த பிளான் மாதிரி அது எதெல்லாம் எப்படி விளக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படம் தான் விளக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம். சுமேரு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுமேர் வீட்டுல ஸ்ரீசக்கரம் பூஜை பண்றாங்க. அவங்க கேட்டாங்க ஸ்ரீசக்கரம் 2 டைமென்ஷன், சுமேரு 3 டைமென்ஷன். அதை எப்படி கேட்டீங்கன்னா, அப்பால் வாசக்கூடிய சுமேரு மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரம் சித்தாமன் எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு எக்ஸ்பிளனேட்டரி ஃபிகர் டயக்ராம். சரியா? அப்போ ஸ்ரீசக்கரத்தினுடைய இது விலங்கல் தான். அந்த ஸ்ரீசக்கரம் என்பது ஸ்ரீமன் நகரத்தினுடைய எப்படி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அநேக கோடி பிரம்மாண்ட கோடி நாம் சகசிரம் கோடி 1000 கோடி விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடியது இந்த சுதாசாகரம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச வெளியில இருக்கிறார். சந்தோஷத்துக்கு மத்தியமே, அது மத்தியில ரத்னதிவீபம்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த ரத்னதிவீபே ஜகத்வீபே சதற்கோடி விஸ்திரே,
அதுல 100 கோடி இடம், அதுல பஞ்சவிம்சதி தர்மாத்ம பஞ்சவிம்சதி பிரமே திரலட்ச யோஜனை நோக்கத்தே 1 லட்சம் யோஜனை தூரம் உடையது இந்த ஸ்ரீநகரம் என்று கவி காளிதாசன் தன்னுடைய சியாமலதண்டத்தை சொல்றார். அம்பாள் சொல்றார். அடுத்தாப்புல 57வது திருநாமம் வந்து அப்பாள் அரண்மனைக்கு சிந்தாமணி கிரகம் பேரு. சிந்தாமணி கிரகம் தஸ்தா. அப்போ ஸ்மேரு மத்திய சிந்தஸ்தா ஜென்ம ஸ்ரீமன் நகரநாயிகா. மேரு மத்திய சிந்தஸ்தா ஸ்ரீமன் நகரநாயிகா சிந்தாமணி கிரகம் தஸ்தா. அப்ப சிந்தாமணி கிரகம் அவனுடைய வீடு இருக்கும் இடம் சிந்தாமணி கிரகம் என்று அழைக்கப்படும். இப்ப சிந்தாமணி கிரகம் ஏன் பேரு அப்படின்னாக்கா, அன்னி வீடுக்கு அவருடைய வாசம் செய்யக்கூடிய அரண்மனையானது சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக ரத்னங்களாலே அலங்கரிக்கப்பட்ட தேவியுடைய பொதுவா அந்த ஸ்ரீவித்யா நகரத்துல தேவியினுடைய இல்லத்தை சிந்தாமணி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சிந்தாமணி ரத்னம் சுத்தி அந்த வீட்டை சுத்தி அந்த தேவிக்கு கூடிய அந்த அரண்மனை சுற்றிலும் அந்த சுவர் கூட சுவர் வீட்டு சுவர் வெளியில இருக்கக்கூடிய வெளிப்புற சுவர் இல்ல, முழுமையுமே சிந்தாமணி ரத்னம் பதிக்கப்பட்டதாக இருக்கு. அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அம்பாளுக்கு இருக்கக்கூடிய அந்த திரு சிந்தாமணி கிரகம் பேரு. அந்த சிந்தாமணி கிரகத்திலே அவள் வாசம் செய்ததுனாலே அது அவளுக்கு சிந்தாமணி கிரகாந்தஸ்தா ஆயிருந்து. இந்த சிந்தாமணி கிரகத்துக்கு ரத்னத்துக்கு அந்த சிந்தாமணிக்கு அந்த பெண்களுக்கு சிந்தாமணி ரத்னத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு அது கேட்டதெல்லாம் போகக்கூடிய ஆகர்ஷத்தை ஏற்கவே வேண்டியதில்லை. நினைத்த மாத்திரத்திலேயே எல்லாத்தையும் தரக்கூடிய ஆற்றல் உடையதாக சொல்லப்படுகிறது அந்த சிந்தாமணி. அங்கே என்ன கேட்க போறாங்க? அந்த ஸ்ரீநகரத்துல தேவி கூட இருக்கும் போது அங்க கேட்கறதுக்கு என்ன தேவை என்ன இருக்கும்? எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவாலய தேவர்களுக்கு என்ன கேட்க போறாங்க? நீ கேட்க வேண்டிய அவசியம் இது தேவைப்படும். இங்கே தேவியோ சிந்தாமணிக்கு எல்லாம் மேலான சிந்தாமணி. என்ன சிந்தாமணி? தேவியை நினைத்த மாத்திரத்திலே ஆக தேவியை நம்முடைய வீடு எங்கெல்லாம் தேவி வாசம் செய்கின்றாலும் எங்கெல்லாம் தேவி ஆதிக்கப்பட்டு எங்கெல்லாம் தேவி யதாசனம் எங்கெல்லாம் பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறாளோ எங்கெல்லாம் நீங்க மனதில் நினைச்சாலும் மனமே சிந்தா முடியாது. அதனாலதான் தேவி இப்போ தேவி அவள் வாசம் செய்யக்கூடிய அந்த விதத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தாலே சிந்தாமணி. லலிதையினுடைய ஆலயங்கள் அவர் தீர்க்கூடிய இடங்கள் எல்லாமே சிந்தாமணியாகவே வேண்டதையெல்லாம் சிந்தாமணி. சரியா? இப்ப நம்ம கோயில் இல்ல நம்மளுடைய பீடம் பீடம் இந்த போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே அதுவே சிந்தாமணி தான். அந்த இடத்துக்கு பேரே சிந்தாமணி தான். தேவி எங்க இருக்கிறாலோ அதெல்லாம் சிந்தாமணி. அந்த சிந்தாமணியில் இருக்கிறதுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா கேட்டதை எல்லாம் தரக்கூடியது. அந்த இடத்துல போய் இருந்தாலே போதும். நீங்க நேரில் பார்க்க வேண்டியது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே என்ன மனதில் கிடைக்கக்கூடியது எல்லாத்தையுமே தந்த உடனே கிடைக்க தாமதம் எல்லாமே கிடைக்க சிந்தாமணி. அதனால அவருக்கு பேரு இந்த அப்பேற்பட்ட சிந்தாமணிக்கு கிடைக்க அவருக்கு பேரு சிந்தாமணி கிரகம்னா வீடு அரண்மனைக்கு 57வது பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து 58வது திருநாமம் பஞ்சபிரம்மாசனஸ்திதா. பஞ்சபிரம்மாசனஸ்திதா பஞ்சபிரம்மாசனம் அப்படின்னா என்ன? பஞ்சபிரம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் தேவி பிரம்மாசனத்திலே பஞ்சபிரம்மாசனத்தை அமர்ந்திருக்கும் சொல்ற பஞ்சகிருத்தியம் அப்படின்னாக்கா பஞ்ச பிரம்மம்னா யாரு? பஞ்ச பிரம்மங்கள் பஞ்ச வேலையை செய்யக்கூடிய உலகத்தை பிரபஞ்சத்தை
இந்த லௌகிக இந்த லோக வியாபாரத்தை செய்யறது யாரு? 4 பேர் மூலமா செய்கிறார். பிரம்மா என்ன செய்யறாரு? பிரம்மா ஒரு வேலையை கொடுக்குறார். அம்பாளுக்கு உனக்கு நீ சிருஷ்டி செய்யக்கூடிய வேலை, நீ இந்த உலகத்தை படைக்க வேண்டிய வேலை உனக்கு அப்படின்னு பிரம்மாவை உத்தரவிடுகிறார். அதனாலதான் அவனுக்கு பேர் பிரம்மான் பேர். ஓகே, நீ போய் படைப்பு என்று உத்தரவிடுகிறார். அவர் சிருஷ்டி மகாவிஷ்ணுவிடத்திலே ஸ்திதி செய்யக்கூடிய அந்த படைப்பை பெற்ற ஜீவர்களை எல்லாம் உயிர்களை எல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று ஸ்திதி செய்யக்கூடிய காக்கும் பணியை செய்வார் விஷ்ணு தேவி விஷ்ணு பகவான் இடத்திலே அந்த பணியை படைக்கிறாள். அதற்கடுத்து படைத்த காத்த ரட்சிக்க பெற்ற அந்த உயிர்களை ஜீவராசிகளை அதனுடைய இறுதி காலத்திலே சம்ஹாரம் செய்ய வேண்டிய இந்த லோகத்தை இந்த பிரபஞ்சத்தை சம்ஹாரிக்க வேண்டிய வேலையை அழித்து வெளிச்சதான் உருவாக்கும் அழிக்கக்கூடிய செயலை செய்வதற்காக ஒருத்தர் கூப்பிடுறார். அவர் தான் ருத்ரன். சரியா? இந்த ருத்ரன் பேர் அவருடைய வடிவம் இந்த ருத்ரனை கூப்பிடுகிறாள். ருத்ரனை கூப்பிட்டு ருத்ரனிடத்திலே ஒப்படைக்கிறார். சுந்தாரம் செய்யக்கூடிய தொழிலை. இதற்கடுத்தது ஈசானத்தை திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைத்தல் தொழிலை செய்கிறாள். சரியா? இப்போ வாழ்ந்து இறைவனுடைய படைப்பு அம்மாவுடைய சிருஷ்டியில மறைத்திருக்கிற விஷயத்தை நம்மளால தெரியாது. வாழ முடியுமா? எதை வாழ்க்கை ஒரு கேரக்டர் சிறப்பு என்ன இறைவனுடைய சிருஷ்டியில நமக்கு எல்லா விஷயமும் புரிவதில்லை, மறைக்கப்பட்டே இருக்கிறது. அப்பால் மறைக்கிறார். எல்லா விஷயமும் தெரிஞ்சா நமக்கு இப்போ ஒரு மனிதன் போய் நம்மளுடைய பிறப்பு தெரிந்து வாழ்க்கை அடுத்த வினாடி அடுத்த நிமிஷம் நமக்கு எப்படிங்கிறது ஒரு சரியான தெரியல, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஃபியூச்சர் நாளைய எப்படி நமக்கு இருக்குமா எப்படி இருக்குங்கிறது தெரியாது. தெரியாதுல்ல, மறைக்க இல்லையா? மனிதனுக்கு பிறப்பு தெரியுது, பிறப்புமே கரெக்டா தெரியுமா? பிறப்பு மரணம் தெரியும். மரணத்தை இதெல்லாம் தெரியுது. மெடிக்கல் ஷாப்ல மருந்து மாதிரி எழுதி மாதிரி டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி போட முடியுமா? இருக்கா? டேட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா அந்த மனிதனுடைய இந்த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருந்துச்சுன்னா மனிதனாலே இந்த செயலை மாற்ற முடியாது. பிரம்மாவுக்குமே அவர் யாருக்குமே பிரம்மாதான் உங்களுக்கு இத்தனாம் தேதி இந்த டயத்துல இருந்து இத்தனாம் தேதி டயத்து வரைக்கும் உனக்கு பிரம்மாவுடைய படையை செய்யும் அப்படின்னு எல்லாத்துக்கும் டைமை கொடுத்தாலும் அந்த டயத் இருக்குதுன்னா யாருமே பிரம்மாவில் படைக்கப்பட்ட பிரம்மாவிலிருந்து யாரும் அந்த பணியை அவங்களால இவ்வளவுதானே இது நமக்கு கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் செய்ய மாட்டோம். அது நம்மளுடைய இது நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. மனித உயிர்கள் இத்தனாம் தேதி ஒரு மனிதனுக்கு மரணம் இருந்துச்சுன்னா மனிதன் வாழ முடியுமா? முடியாது. அதனால அம்மாவோட அந்த பிறப்பினுடைய அந்த சிருஷ்டியினுடைய ரகசியத்துல பிரபஞ்ச ரகசியத்துக்கு தவிர காப்பாற்ற விஷயத்தை செய்யறார். அதுதான் மறைத்தல் என்று சொல்லக்கூடிய விரோதானம். ஈசானம் அந்த மறைத்தல் சொல்லி தீர்வதற்கு அதிபதி ஈசானம். சரியா? அதுக்கு அடுத்தது அனுப்புறவிக்கிறதுக்கு சதாசிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமான வடிவத்தை சதாசிவன். இந்த 5 பேரையும் சென்றதுன்னா அவள் அமர்ந்திருக்கிறாள். அன்னை தேவி அரியாசனம் ஒரு ஆசிரமம், அரியாசனம். அதுல 4 கால்கள் சேர்ல என்னன்னு 4 கால்கள். அந்த 4 கால்கள் எதற்கு? தேவி அமர்ந்திருக்கக்கூடிய அரியாசனத்துக்கு 4 கால்களாக யாருக்கா? சிருஷ்டி தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவும், அதுல இன்னொரு காலாக ஸ்திதி என்று அழித்தல் செய்யக்கூடிய சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய அசுரனும் 4வது கால்களாக விரோதானம் என்ற தொழிலை செய்யக்கூடிய மறைப்பு தொழிலை செய்யக்கூடிய ஈசானம் தேவி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்திற்கு அரியாசனத்திற்கு 4 கால்கள்.
அப்ப ஆழ்ந்த மஞ்சள் பலகை, இந்த அரியாசனத்தினுடைய மஞ்சள் பலகை, மஞ்சத்தினுடைய பலகை சதாசிவனே அந்த பலகையாகும். நீங்க அவ்வாறுடைய படத்துல பாருங்க. கீழே 4 கால்கள் தேவி அமர்ந்திருப்பாள். அந்த தேவி அமர்ந்திருக்கக்கூடிய படத்துல கீழே பிரம்மா ஒரு காலில் பாருங்க. முடிஞ்ச உடனே கிளாஸ் கூட நீங்க பாருங்க. தேவி அமர்ந்திருக்கக்கூடிய அரியாசனத்துல ஒரு காலில் கீழே பிரம்மா இருப்பாரு, கீழே இந்த பக்கம் மகாவிஷ்ணு இருப்பாரு, பக்கம் சதாசிவம் இருப்பாரு, நடுவுல பாத்தீங்கன்னா அப்பாள் கீழே அந்த சதாசிவம் படத்துக்கு சதாசிவம் மேலதான் உட்காந்துருக்கோம். படத்தை பாருங்க. சதாசிவம் என்று சொல்லக்கூடிய அந்த சதாசிவம் அனுகிரகத்துடைய சதாசிவனுடைய மடியில் அந்த கீழே தான் உட்காந்துருப்பா, மேலதான் உட்காந்து பஞ்சத்தின் பலனை இந்த பஞ்சத்திற்களை பஞ்ச தொழில்களை பஞ்ச பிரம்மாக்களையே தன்னுடைய ஆசனமாக கொண்டு அதன் மேலே எங்கிருந்து அருளாட்சி செய்பவள் தேவிகள் தான். இவர்கள் இப்படி ஆசனத்தினுடைய கால்களாக இருக்கிறார். அப்படியாவது அம்மாவுடைய சமீபத்திலே இருந்து கொண்டு சாமி பேசி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். தத்ரஸ்ரீ லலிதாதேவியா பஞ்சபிரம்மம் மயம் மகத்து ஜாகாரதி பஞ்சரத்னம் ச பிரபஞ்சத்ரயமுகதம் தஸ்ய மஞ்சஸ்ய பாதாஸ்து சத்மார பரிகீர்த்திதா பிரம்ம விஷ்ணு மகேஷானீஸ்வர ரூபத்துவம் மகதா தேஷா பரி மஞ்சஸ்ய பலவஸ்து சதாசிவக. லலிதா பஞ்ச பிரம்மாக்களை தன்னுடைய மஞ்சத்திலே தன்னுடைய அரியாசனத்தினுடைய கால்களாக கொண்டு நடுவுடைய சதாசிவனை இந்த மஞ்சள் பலகையாக இருந்து அதிலே தன்னுடைய தான் அமர்ந்திருக்கிறாள். தத்ர ஸ்ரீ லலிதாதேவியா பஞ்சபிரம்மம் மயம் வகத்து யாரார்த்தி மஞ்ச பிரபஞ்சத்ரயம் உலகம் தஸ்ய மஞ்சஸ்ய பாதாஸ்து சத்வார பரிகீர்த்திதா பிரம்ம விஷ்ணு மகேஷானீஸ்வர ரூபத்துவம் ஆகதா தேஷாமபரி மஞ்சஸ்ய பலகஸ்து சதாசிவக. அதனால பஞ்ச பிரம்மாசனம் செய்தாரா முடிச்சா பஞ்ச பிரம்மாசனத்திலே அமர்ந்திருப்பவள் பிரம்மாண்டவி சம்ஸ்தா 59வது திருநாள். அவ அம்பாவில் இருக்கிறா இல்லையா, சிந்தாமணி. அந்த சிந்தாமணி கிரகத்தை சுற்றி ஒரு மகாபத்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாமரை புஷ்பங்களால் ஆன ஒரு சுற்றி ஒரு தடாகம், பெரிய தாமரை புஷ்பங்களை உடைய அடவினா வனம், நாடு வனாந்தர், பெரிய தாமரை புஷ்பங்களை உடைய அடவி வனத்திலே இருப்பவள் தேவி. அதான் மகா பத்மா அடவி சம்ஸ்தா, மகா பத்மாடவி சம்ஸ்தா. மகான பெரிய தாமரை புஷ்பங்களை எல்லாம் தாமரை புஷ்பங்களாகவே சுத்தி தூக்கிய அந்த அடவி வனத்திலே, வனத்தினுடைய நடுவில் எல்லாம் அது சிந்தாமணி இருக்கு. அந்த வனத்தினுடைய நடுவிலே இருப்பவள் இந்த மகாபெருமா வனத்திலிருந்து எங்கே மேல்மலைகள் அந்த சிந்தாமணி சுற்றி மேல்தான் இந்த மகாபத்மாடவி. முதலில் யோகை சுரையில உச்சந்தலையில பிரம்மராத்திரத்துல பிரம்மாந்தரத்துல சகசிர கமலத்துக்கும் பத்மாடவின் தான் பேர். இந்த மேல உச்சந்தலையில முதலில் முதலீடு ஆதார சக்திகளாகவே அம்மாளுக்காக பின்னாடி உச்சந்தலையில நம்ம தலையில உச்சந்தலையில ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல சகசிர கமலத்துக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாந்தரத்துல சகசிர கமலத்துக்கு ஒரு பத்மாடவிக்கு தான் பேர். அந்த பத்மாடவிலே கிடைக்கும் தேவி சரியா, மகா பத்மாடவி. அதுக்கு அடுத்தது கதம்ப வனவாசி 60வது. கடம்ப வனவாசி, கடம்ப வனம், வனம்னா காடு. கடம்ப வனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அடர்ந்த வனத்திலே கடம்ப விருட்சங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த வனத்திலே வசிப்பவள் தேவி. அதாவது கடம்ப வனவாசி. நான் ஒரு தேவி சொல்லும்போதே அந்த கடம்ப மலர்களை தன்னுடைய காதுகளிலே
கர்ணபுரம் தரிசனம். கர்ணபுரத்திலே அந்த கடம்ப மரத்தை கடம்ப மரத்தை சொல்லியிருக்கார். அதனாலதான் அது இருக்கிறது கடம்ப மரம். கடம்ப விருட்சங்களுடைய அடர்ந்த வனத்திலே வசிப்பவள் தேவி. கதம்ப விருட்சங்கள் அடர்ந்த வனத்திலே வசிப்பவள் தேவி. சிந்தாமணி கிரகத்தை சுற்றி கடம்ப விருட்சங்கள் நிறைந்த நந்தவனத்தின் நடுவிலே வசிப்பவள் தேவி. நம்முடைய மதுரை கடம்பவனம் அப்படின்னு பேரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மதுரை மீனாட்சி வாசம் செய்கிறார் அல்லவா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுமே அதே மாதிரிதான், அம்பாள் லலிதை மாதிரிதான். சுத்தி 4 கோட்டைகள் அந்த அதே மாதிரியே வந்து சிறப்பு. அந்த மதுரையில அம்பாள் வசிக்கக்கூடிய எல்லாமே பாருங்க ஸ்கொயர்ல இருக்கும். ஸ்ரீசக்கரத்துக்கும் மதுரைக்கும் நெருங்கிய தொடர்பு. அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரத்தை பாருங்க, அந்த மேருவை பாருங்க, ரவுண்ட் 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 ரவுண்டா முக்கோணமா இருக்கும், ரவுண்டா இருக்கும். இதெல்லாம் பின்னாடி வரணும். நவ முக்கோணங்கள், அதை சுத்தி வெவ்வேறு ஒவ்வொரு கோபுரங்கள், ஒவ்வொரு ஆவரணங்கள். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நடுவுல அம்பாள் மீனாட்சி இருக்கிறா, அன்னை மீனாட்சி இருக்கிறா. அதை சுத்தி ஒவ்வொரு அப்படியே லேயர் பை லேயரா, அவுட்டர் லேயரா முதல்ல. அதே மாதிரிதான் அது சிந்தாமணி கிரகம்னு பேரு. அந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு கடம்பவனம் அப்படியே ஒவ்வொரு ஆவரணங்களாக இருக்கும். அதனாலதான் மதுரைக்குமே கடம்பவனம் பேரு, அன்னை மீனாட்சிக்கு கடம்பவன வாசினின்னு பேரு. அதுக்கு அடுத்தது 61வது திருநாமம் சுதாசாகர மத்தியஸ்தா. சுதாசாகர மத்தியஸ்தா. அமிர்த கடலுடைய மத்தியிலே இருப்பவள் தேவி. சுதாசாகரம் சொன்ன வெளிகாவாக்கியத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொன்ன இல்லையா? இந்துரையாமலத்துல சொல்லிட்டார். சுதாசாகரம் அப்படின்னா அமிர்த கடலினுடைய மத்தியிலே இருப்பவள் தேவி. சிந்தாமணி கிரகம் இந்த அமிர்த கடலினுடைய நடுவிலே அமைந்திருக்கிறதாக இந்துரையாமலம் சொல்கிறது. சுதாசாகர மத்தியஸ்தா. இந்த சுதாசாகரம்னா எங்க இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா சுதாசாகரம்ங்கிறது இந்த அண்ட பிரபஞ்சத்திலே ஓபன்ல மேல 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 பிரபஞ்சத்துக்கு இடையில எல்லா இதுகளையும் தாண்டி, நவ கிரக மண்டலங்களை எல்லாம் தாண்டி அண்டவெளியில இருக்கிறதா அந்த சுதாசாகரம், அமிர்த சாகரம். யூனிவர்ஸ், கேலாக்சின்னு சொல்றோம் இல்லையா? யூனிவர்ஸ், பிரபஞ்சம். வால்வெளி மண்டலம் சொல்றோம் இல்லையா? சயின்ஸ் வால்வெளி மண்டலம், திரள்வெளி மண்டலம் ஓப்பன்ல பிரபஞ்ச அந்த மண்டலங்களை எல்லாம் தாண்டி அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய பூமண்டலம். அந்த சுதாசாகரத்தினுடைய மத்தியிலே, அந்த வெளியிலே சுதாசாகரத்தினுடைய மத்தியிலே இருக்கிறதா அந்த சிந்தாமணி. அதனாலதான் சுதாசாகர மத்தியஸ்தான் பேர் அம்பாளுக்கு. சுதாசாகரத்தினுடைய நடுவிலே அமிர்த கடலுடைய அமிர்த கடலுடைய நடுவிலே வால்வெளி திரள் மண்டலத்தை இப்போ சயின்ஸ்ல அஸ்ட்ரானமியில சொல்றாங்க வால்வெளி திரள் மண்டலம். இந்த வால்வெளி திரள் மண்டலம் அண்டங்களை நிறைய கேலக்சியும் உட்படுத்தியதுதான் வால்வெளி திரள் மண்டலம். அந்த நடுவுல தான் அந்த அம்பாள் இருக்கக்கூடிய அந்த சுதாசாகர், அந்த சிந்தாமணி ஸ்ரீநகரம். அடுத்தது அடுத்த காமாட்சி. காமாட்சியுடைய திருநாமமே சுதாசாகர மத்தியஸ்தா. காமாட்சி காமதாயினி. காமாட்சிக்கு திருநாமம் 2வது திருநாமம் காமாட்சி. காமாட்சினா என்ன? அக்ஷம்னா கண்கள், காமம்னா அக்ஷம், நம்முடைய விருப்பம். தேவி நம்முடைய விருப்பங்களை அம்பாளுடைய கடைக்கண்களாலேயே நிறைவேற்றி தரக்கூடியவளாக இருக்கிறதுனாலே அவருக்கு பேர் காமாட்சி. கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லட்சுமி தேவி. ஆக தேவி தன்னுடைய அக்ஷங்களிலே 2 கண்களிலே
இரண்டு கண்களாக சரஸ் விரும்பிய மனோரதங்களை கொடுப்பவள் அன்னை காமாட்சி. காமேஸ்வரரையே தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுப்பவள், அதாவது அவருடன் அபேதமாக பிரிக்க முடியாதவளாக அபிண்ணமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறவள் தேவி காமதாயினி. காமேஸ்வரரையே தாயமாக தந்தைய இதாக உடையவள். அனாதிகாலமாக காமேஸ்வரரோடு அபிண்ணமாக சேர்ந்து சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் தேவி. காமேஸ்வரரோடு அபிண்ணமாக ஐக்கியமாக இருப்பவள் காமாட்சி. இது 63வது திருநாமம். பார்த்தத மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிதா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா மகாபிரம்மாண்ட வீசம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுகாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. அடுத்தது அடுத்த திருநாமம் தேவஸ்ரீ கணசங்காத சூரியமான வைபவா. 64வது தேவஸ்ரீ கணசங்காத 24வது ஸ்லோகம். தேவர்ஷி கணசங்காத சூரியமானாத்ம வைபவா. தேவர்ஷி தேவர்கள், தேவர்ஷி தேவர்களும் ரிஷிகளும் இதர தேவதைகளும் ஞானிகளும் ரிஷிகளும், அதான் தேவர்ஷி தேவ ரிஷி சேர்ந்திருந்தது. அதை விஷ்ணு தேவர்ஷி கணங்கள் தேவகணங்கள் கண சங்காத கணங்களினுடைய கூட்டங்கள் தேவர்களும் ரிஷிகளும் கணங்களும் தேவகணங்களுடைய கூட்டங்களும் சங்காத சூயமானாத்ம வைபவம். சூயமானம்னா போற்றி புகழக்கூடிய, எப்படி போற்றி புகழக்கூடிய? ஆத்மார்த்தமாக போற்றி புகழக்கூடிய. யாரால? தேவர்களால், ரிஷிகளால், இதர தேவாதி தேவர்களால், ஞானிகளால், தேவகணங்களால், தேவகணங்களுடைய கூட்டங்களால் ஆத்மார்த்தமாக சூயமானாத்ம வைபவா. அப்படி ஆத்மார்த்தமாக போற்றி புகழ்ந்து புகழப்படக்கூடிய தன்மையுடையவளாக பெருமையுடையவளாக இருக்கிறவள் தான் தேவி. தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் இவர்களும் தேவகணங்களும் ஒட்டுமொத்தமாக போற்றி புகழ்ந்து தேவியுடைய திருவடியை சேவிக்கக்கூடிய பெருமை புகழும் உடையவள் தேவி. தேவ ரிஷி கண கூட்டங்களால், பிரம்மா முதலான தேவர்களால், வசிஷ்டாதி ரிஷிகள் உட்பட ரிஷிகளாலே வசிஷ்டாதி ரிஷிகள் உட்பட நாரதர் முதலான தேவ ரிஷிகளாலும் ஆதித்யன் முதலான கணங்களாலும் இப்படி எல்லாராலும் துதிக்கப்படக்கூடியவளாக இருந்தவள் தேவி சுந்தரி. தேவசீகர செந்தாத உயமானாத்ம வைபவா. எத்தனாவது? 64வது. தேவசீகர செந்தாத உயமானாத்ம வைபவா படிக்கணும், சரியா? இப்போ இதுவரைக்கும் உள்ளதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். இப்போ இதுவரைக்கும் 24வது வந்துட்டோம். 24 ஸ்லோகம் போனோம். 23 முடிச்சுட்டோம் இல்லையா? 24 நாளைக்கு பார்ப்போம். அதுல பண்டாசுரமதம் தீர்க்க சக்தி சேனா சமன்விதான வரும். சம்பத்கரி சமானந்த சித்த சேவிதா அஸ்வாரூடா விஸ்திதா கோடி மூடி விராவதா சக்கராஜ தாபு சத்தாண்டு வைஷ்ணவான திருநாமங்கள். தேவி எப்படி பண்டாசுரம் பண்ணால் இந்த பண்டாசுரத்தை எப்படி தேவதனுடைய சக்தி சேனையோடு கூடி பண்டாசுரனை வதம் செய்தால் சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய திருநாமத்தில் 64வது 65வது நாமம் ஸ்டார்ட் ஆகும். வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது ஓகே. அதாவது சரியா
காமாட்சி அப்படிங்கிறது ஒரு திருநாமம். அழகான கண்களை உடையவள் அன்னை காமாட்சி. காமேஸ்வரரையே கண்களாக உடையவள் தேவி. காமேஸ்வரரையே கண்களாக உடையவள் அப்படின்னு ஒரு பொருள். காமா என்றால் அடியவர்களுடைய விருப்பம். காம என்றால் அடியவர்களுடைய விருப்பம். அக்ஷம் என்றால் விழிகள், 2 விழிகள். அடியவர்களுடைய விருப்பத்தை, அபிஷ்டங்களை, கோரிக்கைகளை, ஆசைகளை, விருப்பங்களை தன்னுடைய கடைக்கண்ணினாலே தனம் தரும், கல்வி தரும், பொருளாலும் தளபடியாமலும் தரும், தெய்வ வடிவம் தரும், நெற்றில் வஞ்சமில்லா இடம் தரும், தண்டனை இல்லாமல் தரும், நண்பர் என்பவர்க்கே இடம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குபாலனுடைய அந்த கடைக்கண்கள் இல்லையா, அந்த கண்கள், அந்த கண்களாலேயே அக்கியத்தினாலேயே விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடியவளாக, பூர்த்தி செய்வர்களாக இருக்கிறதாலே அவர்களுக்கு காமாட்சி. அடியவர்களுடைய கோரிக்கைகளை, அபிலாசைகளை, அபிஷ்டங்களை எல்லாம் தரக்கூடியவள், சகலவிதமான அபிஷ்டங்களை தன்னுடைய கண்களாலே அருளக்கூடியவள் காமாட்சி. கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லட்சுமி தேவி, மகாலட்சுமி சொல்லக்கூடியது. சரஸ்வதி தேவியையும் லட்சுமி தேவியையும் தேவி 2 கண்களாக உடையவள். 2 கண்களாக லட்சுமி. அப்ப ஞானமும் போகமும் 2 ஒன்னா தரக்கூடிய, அறிவையும் பொருளையும், அருளையும் பொருளையும் ஒச்சேர தரக்கூடியவளாக இருக்கிறாள் காமாட்சி. இவர்களை கண்களாக உடையவள் தேவி. அப்பேற்பட்ட அந்த அன்னை காமாட்சி காஞ்சிபுரத்திலே குடிகொண்டு காமகோட்டத்திலே அருள்பாலிக்கக்கூடிய அன்னைக்கு என்னன்னு பேரு? காமாட்சி என்கின்ற மகிமை உள்ள திருநாமம். காஞ்சிபுரத்துல காமகோட்டத்துல அருள்பாலிக்கக்கூடிய அன்னைக்கு பேரு காமாட்சி பேரு. காமாட்சி என்ற மகிமை உள்ள திருநாமம், அதான் காமாட்சி. அடுத்தது காமதாயி. புரியுதா? அதுக்கடுத்தது இந்த காமதாயினிங்கிறது நம்மளுடைய அடியவர்களுடைய விரும்பிய மனோரதங்களை கொடுப்பவள். காமேஸ்வரரையே தனது பக்தர்களுக்கு கொடுத்தவள். அதாவது அவருடன் காமேஸ்வரருடைய பிரிக்க முடியாதவளாக அபேதமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறாள் தேவி. அதனாலதான் காமேஸ்வரியினுடைய அனாதிகாலமாக காமேஸ்வரனோட அபிண்ணமாக்கி ஐக்கியமாகி இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேரு காமதாயினி. காமதாயினி, சரியா? இடையில